பயங்கரவாதிகள் தாக்குதல் நடத்த தொடங்கிய தருணத்திலிருந்து தங்களை அரவணைத்தும் பாதுகாத்தும் வந்தவர்கள் இஸ்லாமியர்கள்தான் என காஷ்மீர் தாக்குதலிலிருந்து தப்பி வந்த தமிழர்கள் தெரிவித்துள்ளனர். நாங்கள் தங்கியிருந்த ஹோட்டலு முஸ்லீம் ஹோட்டல் தான். அங்கே இருந்தவங்க எல்லாருமே எங்களை அப்படி தான் பார்த்துக்கிட்டாங்க. அதே மாதிரி இந்த இன்சிடெண்ட் நடந்தப்போ அங்கே எங்களை அனுப்பிச்சி வச்சது எல்லாமே முஸ்லீம்ஸ் தான். அது டிரைவருமே அந்த ரூட்டெல்லாம் அவங்களுக்கு தானே தெரியும். அதனால் வேறு ரூட்டில் எங்களை கூட்டிகிட்டு வந்து அங்கே உள்ள இராணுவ வீரர்களுமே பாதையை கரெக்டாக மறைச்சி இந்த பக்கம் போங்கன்ட்டாங்க. ஏன்னா எங்கே ஆபத்துன்னு அவங்களுக்கு தெரியும்ல. இப்போ ரூட்டை மாற்றி விட்டு கரெக்டாக சேஃப்டியாக கொண்டு வந்து அந்த அவங்கள கடைசி கிளம்புற வரை அவங்க எங்களை சேஃப்டியாக பார்த்து அனுப்பிச்சாங்க. அவங்களும் முஸ்லீம்ஸ் தான். நாங்கள் அதெல்லாம் அவங்க இவங்கெல்லாம் சொல்ல இதில்லை, நல்லா அது பார்த்துக்கிட்டாங்க. அங்கே இந்திய மக்களுக்கு சப்போர்ட் தான் இருக்காங்க. இது வேறு டெரரிசம் எப்படி உருவாகுது, எதனால் இந்த மாதிரி இந்தியாவுக்குள்ளே இந்த மாதிரி பண்ணுறாங்கிறது யாருக்கு தெரியல. ஆனால் அங்கே உள்ள முஸ்லீம்கள்லாம் நம்ம இந்துக்கள் மேலே ஒன்றும் இதெல்லாம் கிடையாது. நல்லா தான் பார்த்துக்கிறாங்க, நல்லா தான் வச்சுக்கிறாங்க. அந்த அளவுக்கு சின்சியராக ஒர்க் பண்ணாங்க. என் கூட இருந்த டிரைவர்ஸ் 5 பேருமே முஸ்லீம் டிரைவர். நான் தங்கியிருந்த ஆர்கனைஸ் பண்ண ஹோட்டல் முஸ்லீம் ஹோட்டல் தான். அவங்க நம்ம மேலே அவ்வளோ எஃபெக்ட் எடுத்துக்கிட்டாங்க. எங்களை காப்பாற்றுறதுலாம் ரொம்ப முக்கியமாக இருந்தாங்க. எங்களுடைய டிரைவர், அதாவது ஒருத்தருக்கு ஹார்ட் அட்டாக் வந்துருச்சுன்னு சொன்னோன்னா அந்த டிரைவர்கள் கொண்டு போன வேகங்களை பார்த்தோன்னா உண்மையிலே அவங்க முஸ்லீம் மக்கள் தான். அவங்க கொண்டு போனபோது எங்களுக்கே ஒரு 5 மினிட்ஸ் ஆம்புலன்ஸ் கூட அந்த அளவுக்கு வேகமாக போயிருக்க முடியாது. அவங்க அந்த ஹாஸ்பிட்டலுக்கு ஃபஸ்ட் எய்ட் எடுக்கிறதுக்காக ஹாஸ்பிட்டலுக்கு கொண்டு போய் அவரை சேர்த்து ஃபஸ்ட் எய்ட் எடுக்க முடியல, இங்கே எடுத்தாச்சு, உடனடியாக மிலிட்ரி ஹாஸ்பிட்டல் கொண்டு போங்கன்னு சொல்லி ஆர்கனைஸ் பண்ணுற ஹெல்ப் பூரா அந்த டிரைவர்கள் தான் செஞ்சாங்க. உண்மையிலே முஸ்லீம் இன மக்கள் எங்களுக்கு ரொம்ப உறுதுணையாக இருந்தாங்க. உண்மையிலேயே நம்ம இந்தியாவில் நம்ம தமிழ்நாட்டை பொறுத்த மட்டுக்கு இன்றைக்கு எப்படி சொல்கிறோமோ ஜாதி பேதம் இல்லை அப்படிங்கிற மாதிரி இனமுங்கிறது வேற்றுமை கிடையாது. உண்மையிலேயே முஸ்லீம் மக்கள் மேலே நாங்கள் ரொம்ப பிரியமாக இருக்கோம். கண்டிப்பாக இன்னும் மறுபடியும் நாங்கள் காஷ்மீருக்கு வருவோம். இந்த சுச்சுவேஷன் இன்றையோடு மறந்து போயிடும்னு நினைக்கிறோம். கண்டிப்பாக இந்த டெரரிசம் இன்றோடு அழியட்டும். அதற்கு எங்கள் அன்னை மீனாட்சி உறுதுணையாக இருப்பார் என்று நம்புகிறோம்.